அப்படின்றது 153வது அமர்வில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று நம்மிடையே சிறப்பு உரையாற்ற வந்திருக்கக்கூடிய டாக்டர் ஜெயதீபா ஆர் முதல்வர் பிஎஸ்ஜி நர்சிங் காலேஜ் கோயம்புத்தூர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஜெயதீபா மேம், இன்னைக்கு உடல் ஆரோக்கியம், அதில் செவிலியர்களோட பார்வை என்ன அப்படின்றத நம்ம அனைவருக்கும் விளக்கமாக கூறுவாங்க. ஜெயதீபா மேம், ஓவர் டு யூ. அவங்க ஏதோ ஜெயதீபா ஒரு செகண்ட். அனைவருக்கும் மாலை வணக்கம். அவங்க ஜெயதீபா முனைவர் ஜெயதீபா கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜி நர்சிங் காலேஜ்ல பிரின்சிபாலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நிறைய பிஎஸ்சி நர்சிங், பிஜிடிஹெச்எம், எம்எஸ்சி மெடிக்கல் சர்ஜரி நர்சிங், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிஹெச்டி நர்சிங், இது மாதிரி நிறைய அவங்க பற்றி அவங்களுடைய படிப்புகளும் பணிகளும் நிறைய இருக்கு தகவல்கள். அவ்வளவையும் சொல்ல முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால அவங்க கல்வி, அவங்க பணி புரிந்த இடங்கள், நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறார். முதியோர்களுக்கான ஆரோக்கியமான நடைமுறைகள், அதுல செவிலியர்களுடைய பார்வை, அவங்களுடைய நர்சிங்குடைய ஆங்கிள் அவங்க இந்த சீனியர் சிட்டிசன்ஸை பற்றி அவங்க பேச போறாங்க. எல்லாரும் பொறுமையா கேட்கலாம். அவங்க ஒரு 30 மினிட்ஸ் அநேகமா பேசுவாங்க. அதுக்கு பின்னால இன்டராக்ஷன் நம்ம யாருக்கு என்ன இது சம்பந்தமா விளக்கங்கள் கேட்கறவங்க அவங்க கிட்ட கேட்கலாம். நன்றிம்மா, நீங்க பேசலாம். நன்றிங்க சார். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு மீட்டிங்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த நிம்ஹான்ஸ் கோபிச்சந்திரன் சாருக்கும் விஎன்எஸ் நெல்லிக்கனி அமைப்புக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி என்ன பேச சொல்லி கேட்டிருக்கிறீங்க இன்னைக்கு. கண்டிப்பா இது ஒரு முக்கியமான விஷயம்தான். நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன், பிபிடி. நான் அதை ஷேர் பண்றேன். பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, அந்த பிபிடி எடுத்துக்கிறேன். அது ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கங்கம்மா. இப்ப தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுது. ஓகே. ஸோ ஓல்டேஜ், அதாவது இந்த வயது மூப்புல எப்படி என்னென்ன ஹெல்தி ப்ராக்டிசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு நர்ஸான என்னோட பார்வையில நான் உங்களுக்கு சில விஷயங்களை இந்த ப்ரெசன்டேஷன் மூலமா சொல்றேன். இதுல மொத்தமா நான் என்னென்ன பேச போறேன் அப்படின்னு சொன்னா, நியூட்ரிஷன், சாப்பாடு, என்ன மாதிரி டயட் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஓல்டேஜ்ல, அதை பத்தி பேசுவேன். எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் அதை பத்தி பேசுவேன். அப்புறம் என்ன மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிறத பத்தியும், மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியத்தை பத்தியும் பேசுவேன். அப்புறம் ஓல்டேஜ் அப்படின்னா இந்த ஒரு ஏஜுக்கான ஏஜ் ரிலேட்டட் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அது என்ன, அதை எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கலாம், அது வராம எப்படி தடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 தலைப்புல நான் இந்த மொத்த ப்ரெசன்டேஷனையுமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த டேஸ் அதிகமாயிட்டு வர வர இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, WHO உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2030ல் 6ல் ஒருத்தர் 60 வயசுக்கு மேற்பட்டவராக இருப்பாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ மெடிக்கல் டெக்னாலஜி ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு, அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கிடைக்குது. அதனால நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழக்கூடிய நாட்கள் ஒரு தனிநபருக்குமே அதிகமாயிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மக்கிட்ட 60 வயதுக்கு மேற்பட்ட பாப்புலேஷன் அதிகமானவங்க இருப்பாங்க. ஸோ இந்த WHO கணக்குப்படி 2030ல்
6ல் ஒருத்தர் வந்து 60க்கும் மேற்பட்ட வயதுடையவராக இருப்பாங்க. நம்ம இப்போ ஜப்பானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அந்த வெளிநாட்டிலலாம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்குறாங்க அப்படின்னா நர்சஸ், அதாவது இந்த வயதானவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஸ்பெஷலி ட்ரெயின்டான நர்சஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஜீரியாட்ரிக் நர்சிங் படித்தவங்க, ஜீரியாட்ரிக் ட்ரெயின் ஆனவங்க நிறைய பேர் வேணும் அப்படிங்கிற டிமாண்ட் வந்துட்டே இருக்கு. அண்ட் நம்ம ஊர்லேயே நம்ம கண் கூட பார்க்குறோம் நானா நானி ஹோம்ஸ் எவ்வளோ அதிகமாக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன தகவலாக சொல்லிட்டு நான் இந்த ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியான நேரத்தில் சரியான தலைப்பை நம்ம இப்போ பேசுகிறோம். ஸோ முதியோர் பராமரிப்பு அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து வெறும் மருத்துவம் சார்ந்தது மட்டும் கிடையாது. முதியோர் எல்லாருமே பேஷண்ட்டு கிடையாது. அவங்களும் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுற ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினச்சிக்கிறோம், வயசானாலே நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்துடுது. அது கிடையாது, அது தவறு. ஆனால் அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம அழகாக மேம்படுத்த முடியும். பட் இது வந்து அவரோட தனிப்பட்ட முயற்சியில் முடியாது. இது ஒரு கூட்டு முயற்சியால் பல பேர் சம்மந்தப்பட்டது. எல்லாரும் சேர்ந்து தான் இதை அவங்களோட வாழ்க்கை தரத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஸோ வயதான காலம் அப்படின்னா அது நோய்களுக்கான முடிவு அல்ல, அது வந்து ஒரு ஆரோக்கிய வாழ்வின் தொடர்ச்சி. ஸோ மூத்தோரோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல நர்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தான் பார்க்கணுங்கிறது கிடையாது. இல்லைனாலுமே ஆஸ் அ நர்சிங் ஸ்டாஃபாக நாங்கள் வந்து எப்படி இருக்கணும், என்ன மெடிசன் சாப்பிடணும், எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணக்கூடாது, ஜென்ரலாக எப்படி கேர் எடுத்துக்கணும், அதையெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த முதியோர் பராமரிப்போட இலக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுயநிலைத்தன்மை, இண்டிபெண்டன்ஸ். அதாவது நம்ம ரொம்ப டிபெண்ட்டாக ஒருத்தரை நம்பியே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட இண்டிபெண்டன்ஸை நிலச்சி வச்சு நம்மளை எப்படி மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது வேணும். அடுத்தாவது அவங்களுக்கான கண்ணியம், டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட். நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ரொம்ப டிபெண்ட்டாக சம்பாதிக்காம அப்படி இருக்கிற வயதானவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதைகள் எல்லாம் சில நேரங்களில் கம்மியாயிடுறத பார்க்குறோம். அது இருக்கக்கூடாது. ஸோ அதுவும் நம்மளோட இலக்கு. கண்ணியமான, இண்டிபெண்ட்டான, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை அவங்களே பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கணும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த முதியோர் பராமரிப்பின் இலக்கு. அதுக்கு நம்ம என்ன அப்ரோச், எப்படியெல்லாம் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னா ஒருங்கிணைந்த சிகிச்சை முறை. நிறையா பேர் சேர்ந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதில், அவங்க எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இதுக்கான பர்சன் சென்டர்ட் அப்ரோச்சில் கொடுப்போம். அதாவது ஒருத்தருக்கு பண்ணுற அப்ரோச் இன்னொருத்தருக்கு செட் ஆகாது. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலும் தனித்துவமானவங்க. அதனால ஒரு வயதானவருக்கும் அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த வழிமுறைகளை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். அப்படி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். இதில் வந்து பல துறை நிபுணர்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா ப்ரிவென்ஷன். எதையுமே வருமுன் தடுக்கிறது தான் வந்து ரொம்ப அறிவாளித்தனம். அதே மாதிரி முதியோர்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் நார்மலாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ நர்சஸாக நாம் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்க்ரீனிங் பண்ணுவோம், அசஸ்மெண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு தேவையான கல்வியை வழங்குவோம், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுப்போம். அதே மாதிரி அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு யாரோட ஹெல்ப்பு உதவியெல்லாம் தேவை, அதையெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு கொடுப்போம். அதே மாதிரி அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறத நாங்கள் ஃபாலோ அப்பும் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட இந்த முதியோர் பராமரிப்பின் இலக்கு. வயசாகும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? வயது முதிர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். நம்மளால அதை வந்து தடுக்கவே முடியாது, கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஸோ இந்த ப்ராசஸை யாரா இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். எப்படி குழந்தையா பிறந்தோமோ அதே மாதிரி ஒரு நிலையும் கடந்து வந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த வயது மூப்பையும் கடந்து போகணும். ஸோ இந்த மாதிரி ஆரம்பத்திலிருந்து ஒரு மனிதனுக்கும் வளர வளர சில மாற்றங்கள் நடக்குது. எப்பயுமே எதுவுமே வந்து வளர்ந்துக்கிட்டே போகாது. எந்த செயல் எடுத்தாலும் ஒரு ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது, ஒரு பீக்கு போகும், போனதுக்கப்புறம் கொஞ்சம் டிக்ளைன் ஆகும். இது வந்து இயற்கையின் நியதி. வளர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா தென் சமநிலையே இருக்காது. அதனால ஒரு மனிதனோட வாழ்க்கையிலையும் எப்படி நம்ம வளர்ந்து 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 ஒரு ஸ்டேஜ் அடையிறோமோ,
ஒரு உச்சியை தொட்டதுக்கு அப்புறம் சில மாற்றங்கள், சில டிக்ளைன்ஸ் நடக்கும். இது வந்து ரொம்ப நார்மலான வயதாகும் போது ஏற்படும் மாற்றம். ஸோ ஃபர்ஸ்ட் உடல் அளவில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, தசை வலிமை குறையும். ஸோ மசில் எல்லாம் வீக் ஆகும். சில பேருக்கு நல்ல சுருங்கின தோலும் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற மசில் வேஸ்ட் ஆகுது. அது ஒரு நார்மல் ப்ராசஸ். அதே மாதிரி எலும்பு தேய்மானம், அதுவும் நார்மல் ப்ராசஸ். எப்படி உடம்புக்குள்ள சில கெமிக்கல் சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நடந்து சில எலும்பு தேய்மானம் நடக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு முட்டு வலி வர்றது, ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிறது, இதெல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி வயதாகும் போது நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும். இதெல்லாம் உடலில் நடக்கிற நார்மலான மாற்றங்கள். இதைய பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டிய தேவையே கிடையாது. அது போக மனதளவுலையும் சமூக நிலையிலும் என்ன மாற்றம் நடக்குது? நினைவாற்றல் குறையும். இதுவும் நேச்சுரல் ப்ராசஸ். வயசாகும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மறதிகள் வர்றது வந்து ரொம்ப சாதாரணம்தான். அப்புறம் நேச்சுரலாகவே என்ன ஆகும், நமக்கு வயசாகும் போது நம்ம பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆகிருப்பாங்க, நம்ம தனிமையாக இருப்போம். இப்போ நிறைய பேருக்கோட மெயின் ஃபீலிங்ஸு கஷ்டமும் அதுதான். நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம், வேற ஊருக்கு போகிறாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க, அவங்களோட வேலைக்காக போயிடுறாங்க. ஸோ அப்போ பெற்றவங்களாம் நாம் வந்து ஒரு தனிமையான நிலைமையில இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த தனிமையும் ஒரு வயதான நிலையில் வயதாகும்போது வர மாற்றம் தான். இதனால மனச்சோர்வு வரும். ஸோ நம்ம டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இதெல்லாம் சாதாரணம். அண்ட் இது எல்லா குடும்பத்திலையும் இருக்குமான்னு தெரியாது. வயசானதுக்கு அப்புறம் வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற போது ஃபேமிலி சப்போர்ட் சில இடத்துல குறையலாம். இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிற பிரச்சனைகள். பட் இது வந்து நார்மலாக இருக்கக்கூடாது. இதுதான் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் வயசாகும் போது இதெல்லாம் வந்து இன் ஜென்ரல் நடக்கிறது. ஒருத்தரோட இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். ஸோ ஏஜிங் இஸ் இன்னெவிட்டபிள். நம்மளால் அதை மாற்றவே முடியாது. பட் இந்த ஏஜிங் ப்ராசஸை எப்படி ஹெல்த்தியாக கடந்து போகலாம் அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ். நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற வழிமுறைகளால் நம்மளோட வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறதுனால இந்த ஏஜிங்கையும் சந்தோஷமாக கடந்து போகிறதுக்கான 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்க. ஸோ ஆரோக்கியமான மூப்பு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அன்பும் பராமரிப்பும் சேர்ந்த பயணம். இது வந்து ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். டே பை டே பலரும் சேர்ந்து எப்படி இந்த பயணத்தை நடத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆரோக்கியமான நடைமுறைகள், இப்போ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஓல்டேஜுக்கு மட்டும்தான் வேணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே வேணும். பட் வயதானவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிற தொற்றா நோய்களோட ஆபத்து வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த டைமில் ப்ரெஷர் இருக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கலாம், இதய நோய் இருக்கலாம், பக்கவாதம் வந்திருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வரதுக்கு ஏஜ் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ ஆரோக்கியமான வழிமுறைகள், நடைமுறைகள் டே டு டே லைஃப் நடக்கும்போது இந்த ஆபத்தை நம்மளால குறைக்க முடியும். இது வர்றதுக்கான ஆபத்தை. இப்போல்லாம் வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் 30 வயசு 40 வயசுலேயே வந்துடுது. பட் இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான டே டு டே லைஃப் நடைமுறைகள், லைஃப் ஸ்டைல் மாற்றத்தின் மூலமாக இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்மளால குறைக்க முடியும். அதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாமளே செஞ்சுக்கிறதுக்கான திறனையும் இது வளர்த்துக்க வைக்கும். மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை, அது அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டியதில்லை. ஸோ இதுக்கும் இது உதவி பண்ணும். அதே மாதிரி சில சிக்கல்கள் லைக் வயசாகும்போது கீழே விழுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது, அதையெல்லாம் தவிர்க்க முடியும். அதே மாதிரி நிறைய மருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். பிழையா மருந்து தவறா மருந்து எடுத்துக்கிறதையும் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி வழிமுறைகளை எல்லாம் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா. அப்புறம் நம்மளோட இன் ஜென்ரல் பார்த்தா குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம். ஒரு மனிதன் வந்து இண்டிபெண்ட்டாக நம்மளே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து நல்லா இருக்கும். நமக்கே ஃபீல் பண்ண முடியும் வி ஆர் குட் அப்படின்னு. ரொம்ப டிபெண்ட் ஆகி டிசீஸ் ஆகி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அது அல்டிமேட்டாக நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். அதனால குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் பாதிக்கப்படும். ஸோ இந்த எளிய நடைமுறைகளை டெய்லி லைஃப்பில் கடைபிடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னா, தொற்றா நோய்களின் ஆபத்தை குறைக்க முடியும், ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும், இன் ஜென்ரல் வாழ்க்கை தரம் மேம்படும்.
ஸோ இதுல ஃபர்ஸ்ட் உணவியல் பராமரிப்பு. உணவு தான் பேசிக், உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம நம்மளோட இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் எல்லா வயதினருக்குமே ரொம்ப மாறி போயிடுச்சு. ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஸோ சின்ன வயசுக்காரங்களுக்கே இது ஒரு பிரச்சனை அப்படின்னா வயதானவங்களுக்கு இது அதை விட பெரிய பிரச்சனை. ஸோ அந்த இந்த ஏஜ்ல உணவியல் பராமரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம சாப்பிட்ற உணவு சரிவிகித உணவா இருக்கணும். ஒரு வயசுக்கும் உடம்புக்கு தேவையான டிமாண்ட்ஸ் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இது வேறுபடும். நாம பார்க்குற வேலையை பொறுத்து என்ன மாதிரி வேலை பார்க்குறோம், நமக்கு என்ன வியாதி இருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ நீட் இருக்கு, இதை பொறுத்து ஒருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான டயட்டை அவங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஆனால் மெயினாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது புரதம். அடிக்குவேட் புரதம் தேவை. ஏன்னா ஆல்ரெடி வயதாகும் போது மசில் வேஸ்ட் ஆகுதோ, புரோட்டீன் லாஸ் ஆகும். ஸோ அதனால தேவையான அளவு புரதம் எடுத்துக்கணும். ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் படி எவ்வளோ புரதம் எடுத்துக்கணும், அதுக்கு என்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுக்கணும். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம், நுண் ஊட்டச்சத்துக்கள், கால்சியம், விட்டமின் டி, B12, நார்ச்சத்து, இதெல்லாம் நிறைந்த உணவாக தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீர்ச்சத்து, ஒரு நாளைக்கு 1.5 to 2 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். இதுவே இதய நோய் இல்லை சிறுநீரக நோய் இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டாக்டர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தண்ணீர் எடுத்துக்கணும். இது இன் ஜென்ரல் நம்ம சொல்றது. இதுவே ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்கவுங்களோட வியாதிக்கு தகுந்த மாதிரி, இப்போ டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, ப்ரெஷர் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இதய நோய் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, சிறுநீரக நோய் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஒருத்தரும் அவங்கவுங்க மருத்துவரை பார்க்க போகும்போது என்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கணும், என்னெல்லாம் சேர்க்கணும், என்ன சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெய்லி சாப்பாடு மெனுவை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இதெல்லாம் அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கிளாரிஃபை பண்றது முறையா பயிற்சி பெற்ற மருத்துவரோ இல்லை நர்சஸ்டையோ மட்டும்தான் நீங்க கேட்கணும். நமக்கு இப்ப பார்த்தா சோஷியல் மீடியால என்னென்னமோ வருது, அதுல எது கரெக்டு எது தவறுனே சொல்ல முடியாது. அண்ட் வர்றதுல நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் தான். ஸோ சோஷியல் மீடியாவில் வர்றதை பார்த்துட்டு நம்ம எதுவும் பண்ணிக்க கூடாது. முறையான மருத்துவம் படிப்பு பெற்றவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன அறிவுரை வேணும்னாலும் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம சேர்க்க வேண்டிய நம்மளோட கலாச்சார உணவு முறை லைக் சிறுதானியங்களை நிறைய சேர்த்துக்கணும். பருப்பு வகைகள், மீன், தயிர் இதையெல்லாம் சேர்த்துக்கணும். இன் ஜென்ரல் வயசாகும் போது குறைச்சிக்க வேண்டியது உப்பு, சர்க்கரை, எண்ணெய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இது எந்த வயசுக்குமே நல்லது கிடையாது. ஸோ வயசாகும் போது இதையெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கணும். முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, வயதாகும் போது தாகம் எடுக்கிற உணர்வு கம்மியாகும். ஸோ தாகம் எடுக்கலைன்னா கூட ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தொடர்ந்து தண்ணீர் அருந்துவதை நம்ம உறுதி செய்துக்கணும். ஸோ ஊட்டச்சத்து ரிலேட்டடா இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ நர்சிங்லேருந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஸ்க்ரீனிங் டூல் வச்சுருப்போம். அதை வச்சு நாங்கள் அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி சாப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். அதே மாதிரி எடை மற்றும் தசை சுற்றளவை தொடர்ந்து கண்காணிப்போம். சடனா வெயிட் லாஸ் இருக்கா, வெயிட் கெயின் இருக்கா, இதையெல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். ஒரு வயசுக்கு அப்புறம் மொத்தமா ஃபுல்லா சாப்பிட முடியாது. அதனால நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி சாப்பிட சொல்லுவோம். ஸோ 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக அதையே பிரித்து 5 வேளை 6 வேளையா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் ஃபுட்டா எடுத்துக்க சொல்லுவோம். அது போக சுகாதாரம், பல் மற்றும் வாய் பராமரிப்பு, அது ரொம்ப சுத்தமா பராமரிக்கணும். ஸோ நர்சிங்லேருந்து நாங்கள் இந்த ஆஸ்பெக்ட்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் நியூட்ரிஷன் அப்படிங்கிற போது. அடுத்து உடற்பயிற்சி அண்ட் செயல்பாடு. ஸோ உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் எந்த வயசினருக்குமே. நம்ம எல்லா ஜாயின்ஸையும் ஆக்டிவாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளால ஈஸியாக டெய்லி செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செய்ய முடியும். ஸோ இதுக்கான வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, ஏரோபிக் பயிற்சி சொல்லுவோம். வாரத்துக்கு 150 நிமிடத்திற்கு மேலே மிதமான ஒரு உடற்பயிற்சி செய்யணும். லைக் நடைப்பயிற்சி,
அதாவது ஒரு ஏஜுக்கு அப்புறம் ரொம்ப கடினமான உடற்பயிற்சி செய்ய முடியாது. அது வந்து இதய நலனை பாதிக்கும். அதனால சீரான மிதமான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி வந்து பெஸ்ட். அதை பண்ணணும். அது போக தசை வலிமையை கூற்றுக்காக பளு தூக்குதல் இல்லைன்னா எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதை வாரத்துல 2 நாட்கள் செய்யலாம். அது போக சமநிலை பயிற்சி, பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளை வாரத்துல 3 நாட்கள் செய்யலாம். இதுவுமே உங்களோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி டாக்டரோட பார்த்துட்டு உங்களால எந்த அளவு டாலரேட் பண்ண முடியுமோ அதை தான் செய்யணும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா துரித நடைப்பயிற்சி, நாற்காலி பயிற்சி, யோகா, பிராணாயாமம், மெதுவான நடனம் இதெல்லாம் வந்து தாராளமா பண்ணலாம். அதை பண்ணும்போது பாதுகாப்பு முறைகளையும் கவனத்துல வச்சுக்கணும். மெதுவா தான் தொடங்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. சரியான காலணிகள் அணிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இப்ப சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சரியான காலணிகள் அணியலை அப்படின்னா கால்ல எல்லாம் புண்ணு வந்ததுன்னா அது ஆறாது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி நீர்ச்சத்து, இந்த மாதிரி நடக்கும்போது நிறைய வாட்டர் லாஸ் ஆகும். ஸோ அதையும் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். ஃபோன் அட்டன் பண்ண சொல்லுங்க. அட்டன் பண்ணிட்டேன், என்னன்னு பேச சொல்லுங்கக்கா. இந்த எக்ஸசைஸ் ரிலேட்டடாக நர்சஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க டைம்டு அப் டு கோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் பண்ண முடியுது அப்படிங்கிற அசஸ்மெண்ட் பண்ணுவோம். 6 மினிட்ஸ் வாக் டெஸ்ட்னு இருக்குது. 6 மினிட்ஸ் நடக்க விட்டு அவங்க உடலில் நடக்கிற மாற்றங்களை நாம் கண்காணிப்போம். அதையெல்லாம் வச்சு என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி கீழே விழுகிறதுலேருந்து தடுக்கிறதுக்கான இன்டர்வென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது வலி இல்லை ஏதாவது சுவாசிக்கிறதுல பிரச்சனை, நாடி துடிப்பு கூடுது அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கவனிச்சு என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவோம். ஸோ நர்சஸை நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம். அடுத்தது மருந்து மேலாண்மை அண்ட் மன ஆரோக்கியம். ரொம்ப முக்கியமான விஷயம் முதியோர் பராமரிப்புல. மருந்து மேலாண்மை அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கலாம். நிறைய மருந்து எடுத்துப்போம். சர்க்கரைக்கு எடுப்போம், ப்ரெஷருக்கு எடுப்போம், இதய வியாதி இருந்ததுன்னா அதுக்கு, சிறுநீரக வியாதி இருந்ததுன்னா அதுக்கு, அந்த மாதிரி. ஸோ என்னென்ன மெடிசின் எடுக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். பல மருந்துகளை ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் போது நமக்கு ஞாபக மறதியில் மாற்றி எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரே மாத்திரையை 2 வாட்டி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் 2 மெடிசன் ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதனால சில பக்க விளைவுகளும் வரலாம். அதனால மருந்து மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதே மாதிரி வயசாகிற போது என்ன ஆகும்னா ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் இல்லை மூலிகை மருந்து, நான் சொன்ன மாதிரி எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இதை பண்ணால் நல்லது, அதை பண்ணால் நல்லது அப்படின்னு யாரையுமே கேட்காம நம்மளாவே எடுத்துப்போம். ஸோ அதனால வர பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எனக்கு சர்க்கரை இருக்கு, நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டேன், ஸ்வீட் சாப்பிட்டுட்டேன், டாக்டரை கேட்காம ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது, இல்லை இன்சுலின் அவங்களாவே அதிகமாக போட்டுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தவறு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி மருந்து பராமரிக்கிறது, எங்கே மருந்து மாத்திரையெல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க, எந்த இடத்துல வச்சிருக்கீங்க, உலர்ந்த பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கீங்களா, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய மெடிசனை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள். அதையெல்லாம் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன மெடிசன் எடுக்கிறீங்களோ டாக்டரை பார்க்கும்போது எல்லா மெடிசனையும் சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு இங்கே இவ்வளோ எல்லாமே டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டாக்டரோட வழிகாட்டுதலின்படி என்ன மாதிரி எடுக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத மருந்துகள் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டர் வந்து நிப்பாட்ட சொன்னால் நீங்கள் நிப்பாட்டிடணும். அப்புறம் பில் பாக்ஸஸ்ன்னு இருக்குது. இப்போ மண்டேனா மண்டேக்கு இந்த மாத்திரை, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அந்த மாதிரி 7 நாளைக்கு போட்டு வைக்கிற மாதிரி டப்பாக்கள் இருக்குது. இல்லை காலை மாலை இரவுன்னு போட்டு வைக்கிற மாதிரி டப்பாக்களும் இருக்குது. சரி, உங்களால் என்ன மருந்துன்னு பார்த்து தெரிஞ்சு எடுக்க முடியல அப்படின்னா வீட்டில் உங்களை யார் பார்த்துக்கிறாவோ அவங்க கிட்ட சொல்லி இதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த பில் பாக்ஸ்லேருந்து அந்த டைமுக்கு கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஈஸி சிஸ்டம் கரெக்டான மருந்து எடுத்துக்கிறதுக்காக. இல்லை நீங்கள் மறந்துடுறோம் மெடிசன் எடுக்கிறத அப்படின்னா அது அலாரம்லையும் நினைவு வச்சுக்கலாம். நாங்கள் நர்சஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எந்த அளவுக்கு பேஷண்ட் இதை புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் உறுதி பண்ணிப்போம்.
அடுத்து ஒவ்வொரு மருத்துவ சந்திப்பிலும் நோயாளியோட மருந்து பட்டியலை நிச்சயமா சரி பார்ப்போம். என்னென்ன, ஏன்னா வேற ஏதாவது புது அறிகுறிகள் இருந்ததுன்னா அது வந்து மெடிசன்னால வருதா இல்ல வேற புது வியாதியா அப்படிங்கறதையெல்லாம் நாங்க பார்த்துருவோம். ஸோ அதனால எப்போ டாக்டரை பார்க்க போனாலும் என்னென்ன மெடிசின்ஸ் வச்சிருக்கிறீங்களோ எல்லாத்தையும் கொண்டு போகணும். நீங்க இருக்கிற மருந்தாவே கொண்டு போனா ரொம்ப பெட்டர். அடுத்தது மன ஆரோக்கியம். அது எல்லா வயசுக்குமே இந்த மன ஆரோக்கியம்ங்கிறது முக்கியம். ஸோ WHO டெஃபினிஷனே சொல்லுது, ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் தான் ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஆரோக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வயசாகும்போது நமக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் வந்து வந்து போகும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கணும், நம்ம கவலைப்படுறனாலையோ மனசோர்வு அடைகிறனாலையோ நம்மளால எந்த பிரச்சனையோட வீரியத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. தேவையில்லாம நம்ம அதை நினைச்சு ஒரியாகி நம்மளோட ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ இதைய வந்து நம்ம கணக்கு போடுறதுக்கு, அளவு எடுக்கிறதுக்கு நிறைய எங்ககிட்ட டூல்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்கள் அதை வச்சு டிப்ரெஷன், எவ்வளோ நினைவாற்றல் இருக்கு, எவ்வளோ ஆன்சியஸாக இருக்கீங்க, பதற்றமாக இருக்கு, தூக்கம் இருக்கா, தூக்கம் இல்லையா, இதையெல்லாம் எங்களால் அசஸ் பண்ண முடியும் இருக்கிற டூல்ஸை வச்சு. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் என்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணுமோ அதை சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூளைக்கான பயிற்சி. மனசுக்கும் மூளைக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்கேஜாக இருக்கணும். ஆக்டிவிட்டீஸ் நிறைய வாசிக்கலாம், நிறைய பாட்டு கேட்கலாம், புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம், ஏதாவது சின்ன சின்ன ஸ்கில்ஸ் லைக் ஏதோ ஒன்று பெயிண்ட் பண்ண, ட்ராயிங் பண்ண, எதையோ தைக்கிறதுக்கு, ஏதோ கிராஃப்ட் பண்ண, அந்த மாதிரி புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம். இது ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். மெமரி ட்ரைனிங்கும் இருக்குது. மெமரி மறந்து போயிடுது அப்படின்னா அதுக்கான மெமரி ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் அதையும் சொல்லி கொடுப்போம், அதையும் நீங்கள் பண்ணலாம். அது போக இசையில் நாட்டம் பண்ணலாம், பஜனை, ஆன்மீகத்தில் ஈடுபட்டுக்கலாம். தனியாக இருக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். உங்கள் ஏஜ் குரூப்போட சேர்ந்து ஒரு சமூக உரையாடல், அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மன ஆரோக்கிய பராமரிப்பு. ஸோ மனச்சோர்வு, கவலை அடையாளங்களை கண்டுபிடிக்கணும். முதல்ல நமக்கு வந்து மனச்சோர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நல்லா பேசணும், மனம் விட்டு பேசணும். மற்றவங்க பேசினாங்கன்னா அதை கேட்கணும். கேட்குறதும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். தியானம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மன ஆரோக்கியத்துக்கு. ஆன்மீக ஆதரவு, ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ எப்போவுமே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஓல்டேஜ் ஆகும்போது கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து we can even connect ourselves with the great soul. அந்த அப்படி கனெக்ஷனுக்கான என்னென்ன வழி இருக்கோ, ஒரு கல்ச்சர், ஒரு ரிலிஜியன், ஒரு ட்ரெடிஷனில் ஒரு ப்ராக்டிசஸ் இருக்குது. நம்ம மனதுக்கு எது ஆறுதல் தருதோ அந்த ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணலாம். குடும்ப உறுப்பினர்களோட கெட் டுகெதர் வச்சுக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம், சந்தோஷம் பட்டுக்கலாம், என்கேஜாக இருந்துக்கலாம். அடுத்தது சென்சரி எய்ட்ஸ். பிகாஸ் ஓல்டேஜ் ஆகும்போது பார்க்கும் திறன் குறையும், கேள்வி திறன் குறையும். கண்ணாடி போட்டிருக்கிறவங்க கரெக்டான பவர் செக் பண்ணி கரெக்டான கிளாஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஹியரிங் எய்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் பராமரிக்கணும், அதையும் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கான சொல்லித்தரதும் நாங்கள் செய்வோம். கண்ணாடி மற்றும் செவிப்புலன் கருவிகளை சரியாக பயன்படுத்துவதை நாங்கள் உறுதி செஞ்சுக்குவோம். பிகாஸ் அந்த சென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் எல்லாரோட கனெக்டடாக இருக்கிறதுக்கும். நர்சஸ் என்ன பண்ணுவோம், டெலீரியம்னா ஒரு ஓல்டேஜ் ஆகும்போது ஒரு சின்ன மெமரி லாஸ், மறந்து போகிறது, அது வந்து ஒரு சாதாரண விஷயமா ஆரம்பிக்கும். அது அப்படியே சரி பண்ணணும், அதுக்கான முயற்சிகளை எடுத்து சரியாக்கிக்கணும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சரியான நீர் சத்து உடம்புல இல்லாதது. அதுக்காக நல்லா தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வலி ஏதாவது குரானிக்கா தொடர்ச்சியாக பல நாள் பட்ட வலிகள் ஏதாவது இருந்ததுனாலும் இந்த டெலீரியம் வரும். இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ராத்திரி நேரத்தில் சின்னதான ஒரு லைட்டை போட்டுக்கலாம், எந்திரிச்சு போகும்போது தட்டி விடாமல்லாம் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன். இப்போ எந்த திசை இருக்குது, எந்த நேரத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ஓரியன்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலையிலையா, மதியமா, சாயந்தரமா, அந்த ஓரியன்டேஷன். அது போக வயதானவங்களை யாராவது பராமரிக்கிறாங்க, கூட கேர்டேக்கர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதையெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம், என்ன மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப தேவைப்பட்டா, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, தூங்குறதே இல்லை, ரொம்ப சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம், கவுன்சிலிங் போகலாம். தெர் ஆர் மெனி வேஸ். அதெல்லாம் வச்சு நம்ம இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக
நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஃபார்மசி மெடிக்கல் ஷாப்பில் போய் சும்மா ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் தூக்கத்துக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அந்த மாதிரி அப்புறம் பழகிட்டா அதுக்கப்புறம் தூங்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம் மாத்திரை இல்லாமல். தூங்குறதுக்கான தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் நிறைய பண்ணிக்கலாம். நல்லா பாட்டு கேட்கலாம், ஈவினிங் கொஞ்சம் நடக்கலாம், நைட் ஃபுட்டை ரொம்ப ஏர்லியாகவே சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி இயற்கையான வழியில் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் நல்ல தூங்குறதுக்கான பயிற்சிகளையும் மேற்கொள்ளணும். அடுத்து பக்க விளைவுகள் மற்றும் சிக்கல்களை தடுப்பது எப்படி? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா விழுறது, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஓல்டேஜில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில நேரம் மருந்தால மயக்கம் வரலாம், கிடினஸ் வரலாம், அதனால விழுகலாம். சில நேரம் தெரியாம அந்த காக்னிஷன் டவுன், நினைவு கம்மியாகிறனால மயக்கமடைந்து விழலாம். ஸோ இதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் ஓல்டேஜில் இருக்குது. அதுக்கு முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கணும், பார்வை மற்றும் செவியே பரிசோதனை செஞ்சுக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் எலும்பு விட்டமின் டி குறைவு, எலும்புக்கு போதுமான அளவு பலம் இல்லைனாலும் ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகும். அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும், சர்க்கரையில் வேரியேஷன்ஸ் இருந்தாலும், சர்க்கரை அளவில் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் கிடினஸ் வந்து கீழே விழுந்து எலும்பு உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். இதையெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, வீட்டில் ஏதாவது தரை விரிப்புகள் போட்டிருந்தா எடுத்துக்கலாம். வழுக்காத ஃப்ளோர் பண்ணி வைக்கணும். அங்கங்கே கைப்பிடிகள் வச்சுக்கலாம். நல்ல வெளிச்சம் இருக்கணும் வீட்டில். ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறதுனா வழுக்காத காலணிகள் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சில இன்டர்வென்ஷன்ஸ், இதை டிப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கீழே விழுறதுலேருந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யும் போதும் சமநிலை பயிற்சி இருக்குது. ஹீல் டு டோ இந்த மாதிரி நடக்கிறது, கால் ஹீலை வச்சு அப்புறம் டோ அந்த மாதிரி நடைப்பயிற்சி பண்ணலாம். நாற்காலியில் அமர்ந்து எந்திரிக்கிறது, இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கான உடற்பயிற்சிகள் அதை பண்ணலாம். ஸோ நர்ஸஸை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால விழுந்துட்டாங்க அப்படின்னா எப்படி ஆச்சு அப்படிங்கிறத தரவாக நாங்கள் அசஸ் பண்ணி அதுக்கான காரணத்தை கண்டுபிடிப்போம். அதையெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டு குடும்பத்தினருக்கு இனி இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அறிவுரையும் நாங்கள் கொடுப்போம். அடுத்து சுகாதாரம் மற்றும் தோல் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வயசாகும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். சுகாதாரம் இல்லை அப்படின்னா தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். அகெயின் அது அவங்களோட ஹெல்த்தை பாதிக்கும். ஸோ அதனால தினசரி குளியல், வாய் சுகாதாரம், கை கழுவுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சருமம் எப்பவுமே வறண்டு போய் தான் இருக்கும். அதுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அதே மாதிரி பெட்லேயே இருக்கிறாங்க, படுக்கையில கிடக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு படுக்கை புண் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அது வராமல் தடுக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. நல்லா ஹைஜீனிக்காக வைக்கிறது, நீட்டாக ஷீட்டு போடுறது, இடையில பொசிஷன் சேஞ்ச் பண்ணி படுக்க வைக்கிறது, பெட்டு, வாட்டர் மேட்ரஸ், ஏர் மேட்ரஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா போடுறது. ஸோ இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்தி படுக்கை புண் வராமையும் பாதுகாக்க முடியும். அப்புறம் சிறுநீர் மலம் கழிக்கும்போது கரெக்டாக சுத்தம் பண்ணிக்கணும். சில பேருக்கு வந்து தன்னை அறியாமல் யூரின் பாஸ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஹைஜீன் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லைன்னா தோலில் அரிப்பு, புண்ணு அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் பாத பராமரிப்பு. சர்க்கரை நோய் வந்து காலில் புண்ணு வந்தது அப்படின்னா அந்த புண்ணு ஆறாது, ரொம்ப சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய்விடும். வராமல் தடுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. முறையாய் நகம் வெட்டுதல், முறையான காலணி யூஸ் பண்ணுறது, கால் பரிசோதனை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது அதையும் நம்ம வராமல் தடுக்க முடியும். அடுத்து எண்ணெய் குளியல். அது வந்து நம்ம கலாச்சாரம். அது வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். பட் மேக் ஷுர் அதை பண்ணும்போது வழுக்கி கிழுக்கி விழுந்துடக்கூடாது. அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து சமூக ஈடுபாடு, சோஷியல் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவுகள், குடும்பம், நண்பர்கள், பேர குழந்தைகள் இவங்களோடலாம் நல்லா நேரம் செலவிடலாம். உங்களோட எல்லா கடமைகளையும் முடிச்சிருப்பீங்க. ரிலாக்ஸ்டா, லீஷரா, கடவுளை தேடுற பயணத்துல சந்தோஷமா இந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்து சந்தோஷமா இருக்கலாம். நீங்க கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படலாம். நீங்க உங்க லைஃப் முள்ள என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து சந்தோஷப்படலாம். என்ன ஒரு கன்வீனியன்ட் டைம் இருக்கோ அந்த டைம்ல யூ கேன் ஹேவ் என்கேஜ்மெண்ட்ஸ். இப்பெல்லாம் நிறைய கம்யூனிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு, நிறைய கிளப்ஸ் வந்துருச்சு. ஸோ உங்களால் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்கேஜ் பண்ணிட்டு யூ கேன் ஸ்பெண்ட் யுவர்
டைம் நேரத்தை கரெக்டாக செலவழிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து மனதளவில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாயிடும். ஸோ நேரம் போகாமல் சும்மா இருக்கும்போது தான் தேவையில்லாத சிந்தனைகள் மனசில் வந்து அது மனச்சோர்வை உண்டாக்கும். ஸோ அதனால் இருக்கிற நேரத்தை அழகாக பிளான் பண்ணி செலவழிச்சிடலாம். ஆன்மீகம், மத, கலாச்சார விழாக்களில் பங்கேற்கலாம், யாத்திரை போகலாம், பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகலாம். ஸோ அவங்கவுங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களோட டைமை நீங்கள் என்கேஜாக வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சமூக சேவையும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களை என்கேஜாக வச்சுக்கலாம். அதே மாதிரி உணர்ச்சிகள் பராமரிப்பு, இமோஷனல் கண்ட்ரோல். ஸோ தனிமை மற்றும் தூக்கம் இல்லை அப்படிங்கிறத வந்து பெரிய லெவலில் மனசில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதுவும் கடந்து போகும். அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை நம்மளே பார்த்துக்கணும். அது போக இப்போது பெரியவங்களை பார்த்துக்கிறதே ஒருத்தருக்கு வேலையாக இருக்குது, ஒருத்தர் கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கேர் கிவர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல் டைம் அவங்களே பார்த்துட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களையும் அவங்களுக்கான மன உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காகவும் நம்மளோட வழிமுறைகளை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். பட் டெய்லி பண்ணும் அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியும். ஒரு நாள் தூங்கலைன்னா என்ன, தூக்கம் வர்றது ரொம்ப ஈஸி. பாட்டு கேளுங்க தூங்கிடலாம், தியானம் பண்ணுங்க தூங்கிடலாம் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இதையெல்லாம் பண்ணி கூட தூக்கம் வராத கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்கவுங்க அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு பிரச்சனையோட வலி என்ன அப்படிங்கிறது. அதனால உங்களுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறையும் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு அப்ரோச் எல்லாருக்குமே செட் ஆகாது. ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகிறது, ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால ஒரு இண்டிவிஜுவலும் தனித்தனி, அவங்கெல்லாம் ஸ்பெஷல். ஸோ அவங்கவுங்களுக்கான இண்டிவிஜுவலி கஸ்டமைஸ்டு கேரை வந்து முறையாக பயின்ற டாக்டராலேயோ நர்சஸாலேயோ தர முடியும். ஸோ இதெல்லாம் ஏன் முக்கியம்னு சொல்கிறோன்னா, சமூகத்தில் சுறுசுறுப்பாக இருப்பது அறிவாற்றல் வீழ்ச்சியை தாமதப்படுத்தவும் மனச்சோர்வை குறைக்கவும். தனிமை என்பது ஒரு நோய் அல்ல, அது பல நோய்களுக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால அந்த தனிமை அப்படிங்கிறதுலேருந்து மீண்டு வரணும். நர்சஸாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, குழு செயல்பாடு, டீம் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். 2-3 பேரை சேர்த்து வச்சு அது அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன மெயினாக பார்ப்போம் அப்படின்னா, எல்டர் அபியூஸ், லைக் எப்படி சைல்டு அபியூஸ் இருக்குது, விமன் அபியூஸ் இருக்கோ அந்த மாதிரி முதியோர்களை கொடுமைப்படுத்துறதும் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நாங்கள் கண்டறிந்து அவங்களுக்கான வழிமுறைகள் கொடுப்போம். அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதும் சொல்லுவோம். அவங்களுக்கான ஆலோசனை மற்றும் மனநல ஆறுதலும் கொடுப்போம். பொதுவாக இன் ஜென்ரல் உடல்நல குறைபாடுகளும் அதோட மேலாண்மை என்னென்ன அப்படின்னு பார்த்தா, கார்டியோ மெட்டபாலிக் சொல்லுவோம். இந்த உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு, இதய நோய், இதுக்கெல்லாம் வாழ்வியல் மாற்றம் தான் முக்கியம். மெடிசன்ஸ் எடுக்கிறதோட நீங்கள் வாழ்வியல் மாற்றத்தையும் ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். பிபி செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணணும். இப்போ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சுவாசம், ஏதாவது இன்ஹேலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும். பல்ஸ் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்பப்போ மானிட்டர் பண்ணணும், அதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ப்ரீதிங் எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி எலும்பு தசை பிரச்சனை இருக்குது அப்படின்னா எலும்பு தேய்மானம் வராத மாதிரி என்ன சாப்பாடு சாப்பிடணும், வலி நிவாரணம் என்ன பண்ணணும், சின்ன சின்ன உடற்பயிற்சி என்ன பண்ணணும், ஹோம் ரெமெடிஸ், வலி இருந்ததுன்னா எப்படி ஒத்தடம் கொடுக்கணுமா, ஐஸ் வச்சு ஒத்தடம் கொடுக்கணுமா, அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். பெயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட்டும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சேஃபாக எப்படி நல்லபடியாக வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுப்போம். அது போக வேற ஏதாவது சிறுநீரக வியாதி, தைராய்டு, சிறுநீர் கசிவு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கான எக்ஸசைசஸ்ஸு, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லுவோம். அதே மாதிரி வயசானவங்களுக்கும் தடுப்பூசி இருக்குது. இன்ஃப்ளூயன்சா வேக்சின் சொல்கிறது நியூமோகாக்கல் வேக்சின். இது வந்து சளி தொந்தரவு அவங்க இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸ் படி இந்த வேக்சின் போட்டுக்கலாம். அடுத்தடுத்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் நம்ம பாசிட்டிவாக நினச்சிக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பூமிக்கு வந்தோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சிட்டோம்.
இப்போ இருக்கிற இந்த லைஃப்பையும் இதே மாதிரி நல்லபடியாக நம்ம கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேணும். அதே மாதிரி பர்சன் சென்டர்ட் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கேர் பிளான் தான் பண்ண முடியும். அதுவும் நம்ம முடிவு எடுத்துக்கணும். ஓல்ட் ஏஜில் எந்த டெசிஷன் எடுக்கனாலும் இது இண்டிபெண்ட் டெசிஷன் கிடையாது, கூட்டு முயற்சி தான். யாரெல்லாம் சேர்ந்து டெசிஷன் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி தகவல் பரிமாற்றம் அதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். முடியல அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்மளால் இயங்கிக் கொண்டே இருக்க முடியுமோ அந்த அளவு இயங்கிக்கிட்டே இருக்கணும். வலி இருந்ததுன்னா அதை சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாம். அதை கரெக்டாக அசஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். மருந்து எடுத்துக்கிறதுல கரெக்டாக இருக்கணும். என்ன மெடிசன் எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஃபால் ரிஸ்க் இருக்கிறனால கீழே விழுகாமல் பாதுகாக்க வேண்டிய நடைமுறைகள் எடுத்துக்கணும். நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன், நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவு, நீர்ச்சத்து ரொம்ப அவசியம், வாய் சுகாதாரம் ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் எதிர்கால திட்டமிடல். இப்போ நமக்கு அப்புறம் நம்ம குடும்பம், வில், அப்படி இப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், சடனாக நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பம் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கான பிளானிங்கும் பண்ணி வச்சிடலாம் ஓல்டேஜ் ஆரம்பிக்கும் போதே. ஸோ இதெல்லாம் செய்ய வேண்டியது. தவிர்க்க வேண்டியது ஹார்ம் ப்ராக்டிசஸ் என்ன இருந்தாலும் அதை தவிர்க்கணும். தேவையில்லாத பழக்கங்கள், சிகரெட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் எந்த ஏஜுக்குமே நல்லது கிடையாது. ஓல்ட் ஏஜுக்கு சுத்தமாகவே நல்லது கிடையாது. தேவையில்லாத கட்டுப்பாடுகள் வச்சுக்க வேண்டாம். தேவையில்லாத தூக்க மருந்துகள் தவிர்க்கணும். வயது பாகுபாடு பார்த்து பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். மன அழுத்தத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கோம், டிஸ்சார்ஜ் ஆகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வீட்டில் போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான். டிஸ்சார்ஜ் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டியவை. ஸோ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறேன், வயது அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்பர், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அன்போடு பராமரித்தால் மூப்பும் ஒரு அழகான பருவமே. எப்படி குழந்தை பருவத்தை எல்லாரும் விரும்புகிறோமோ, எப்படி அடல்ட் பருவத்தை எல்லாரும் விரும்புகிறோமோ, அதே மாதிரி மூப்பும் ஒரு அழகான பருவம். வயதானவர்கள் கிட்ட இருக்கிற அன்பும் அரவணைப்பு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் வேல்யூபிள். ஸோ யங்கர் ஜெனரேஷன் அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அன்போட பராமரித்து அவங்களுக்கான கடைசி வாழ்க்கையை அன்பான நல்ல மெமரபிள் லைஃபாக மாற்றுறது ஒரு குழந்தைங்களுடைய கடமை. எப்படி ஒரு அம்மா அப்பா பிள்ளைய வளர்த்து பெருசாக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க வயசான காலத்தில் அவங்க நம்மளை எப்படி குழந்தையா பராமரிச்சாங்களோ அதே மாதிரி பராமரிக்க வேண்டியது நம்ம ஒருத்தரோட கடமை. ஸோ இந்த வயதான மூப்பு, ஹெல்தி ஏஜிங் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்டது கிடையாது, இது ஒரு சமுதாயம் சம்மந்தப்பட்டது. மொத்த சமுதாயமே இதுக்கான முயற்சிகளை எடுத்து எல்லாருமே நல்லபடியாக அவங்கவுங்களோட ரோலை பண்ணால் எல்லா ஏஜுமே அதற்கான சந்தோஷத்தோட அழகாக இந்த உலகத்தில் வாழ முடியும். மனதளவில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை வச்சுக்கணும். எல்லாமே பாசிபிள், இதுவும் கடந்து போகும். ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா அப்படின்னா கூட அதையும் கடந்து போக முடியும். ஸோ அதுக்கான நல்ல மன வலிமையும் உடல் வலிமையும் வேணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தி ப்ராக்டிசஸை டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மூப்பு பருவம் ஒரு அழகான பருவமாக மாறி இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்மளோட யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. அனைவருக்கும் நன்றி. இவங்க டாக்டர் ஜெய தீபா ரொம்ப ஸ்லைடும் நல்லா இருந்தது, பேச்சும் நல்லா இருந்தது, எல்லாரும் ரசிச்சு கேட்டோம். இதை பின்பற்றுறதுக்கு அவங்க நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. பின்னால அந்த நர்சிங் துறையில நம்ம கான்டாக்ட் வச்சு டாக்டரை பார்க்குறோம், ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, அது ஃபாலோ அப் ஆக்ஷன் வரும்பொழுது இவங்க ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வருது. நம்ம மருத்துவமனையிலையும் பார்த்துருக்குறோம். அதில் அடுத்து இந்த கேர்டேக்கர் பற்றி அவங்க சொன்னாங்க. கேர்டேக்கர்ன்றவங்க பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், அல்லது வேற ஒரு பணத்துக்காக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கூட இருந்திருக்கலாம். இவங்கள உடல் நலம் அவங்களுக்கு ரொட்டேஷன் கொடுக்கணும். அவங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருத்தரையே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க பொழுது சலிப்படைஞ்சிடுறாங்க. மனைவி ஆகட்டும் அல்லது கணவன் ஆகட்டும், அடுத்தது பிள்ளைகள் ஆகட்டும். இதுக்கெல்லாம் நம்ம உறவுகள் தேவை, நண்பர்கள் தேவை. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய ஆதரவு, உடனே வர்றவங்க யாரு, உடனே நமக்கு ஹெல்ப் பண்றவங்க யாரு, அந்த சுற்று வட்டாரத்துல நம்ம எப்படி பழகணும்,
இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இவங்க பேச்சுல இருந்து நம்ம தெரிஞ்சிட்டோம். அதனால இப்ப இன்னைக்கு கலந்துகிட்டதுல மாணவர்கள், இளைஞர்களும் ஜானகிராமன் ஏற்பாடுல நிறைய இவங்களும் பிரின்சிபால்ன்றதால அவங்க ஸ்டூடெண்ட்டும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். வந்திருக்காங்க. நானும் இருக்காங்க, அதை நான் பார்த்தேன். அது மாதிரி இப்ப இப்ப எல்லா தரப்பினரும் இந்த செய்தியை தெரிஞ்சுக்க போகும்பொழுது, நாளைக்கு அவங்க மூத்தவர்கள் ஆகும் பொழுது அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். இது அவங்க கிளாஸ்ல நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா பொதுவா இன்னைக்கு இருக்கிற ஒரு +2 அல்லது 8th 10th இந்த மாதிரி பசங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பயிற்சி, ஒரு மாதிரியான ஒரு நிதானமான ஒரு ஆலோசனைகள் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. இந்த இவ்வளவு பேர் இப்ப யாராவது கொஞ்சம் சுருக்கமா நேரா சப்ஜெக்டுக்கு வந்துருங்க, டைம் ஆயிடுச்சு. யாராவது கேட்கணும்னா 1-2 கேளுங்க. மேடம் வணக்கம் மேடம். அருமையான விளக்கம் தந்தீங்க. ரொம்ப பயனுள்ள தகவல்கள். ரொம்ப நல்லா இருந்துங்க மேடம். நன்றிங்க மேடம். தேங்க்யூ வெரி மச். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா அந்த மாதிரி அவங்க சொன்னதுல உங்களுக்கு நிறைய ஒருத்தருக்கும் தனிப்பட்டமான பிரச்சனை இருக்கு. இந்த சோசியல் மீடியாவில் வர்றதை வச்சு எல்லா வயதுக்கும் எல்லாருக்கும் பொருந்தாதுன்றது மிக மிக அருமையான கருத்து. இது நம்முடைய பிரச்சனையை போய் இப்ப மருத்துவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுற அளவுக்கு கூட இப்ப இல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்பேஷண்டா இருந்தா நர்ஸுங்க கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அவுட் பேஷண்ட்ல போகும் பொழுது இப்போ நாங்க இங்க பிஎஸ்டி மருத்துவமனையில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாங்க, நர்ஸ் லெட் கிளினிக்னே தனியா தொடங்குறோம். இந்த மாதிரி டாக்டர்ஸால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்க நர்சஸே கிளினிக் நடத்துவோம். இந்த வாழ்க்கை முறை ரிலேட்டடா இல்ல மெடிசன் ரிலேட்டடா இந்த ஹெல்த் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் நாங்க நர்சஸே சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி வியாதி இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதை தெளிவா எங்களால பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நாங்க அந்த மாதிரி இப்போ நர்சஸே பண்ணிட்டு இருக்கோம் எங்க பிஎஸ்டி மருத்துவமனையில. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வர்றதுக்காக நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இங்க. இல்ல மேடம், எப்படி நாங்க கான்டாக்ட் பண்றது, எவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒதுக்குவாங்க, எங்களுடைய பிரச்சனைகளை எப்படி கேட்பாங்க பொறுமையா, அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் கிட்ட நீங்க எப்படி எடுத்துரைப்பீங்க? எங்களுக்கு பதிலா ஒரு அட்வொகேட் மாதிரி எங்ககிட்ட இருந்து நீங்க உள்வாங்கி நீங்க மருத்துவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இப்ப அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அதான் அந்த மாதிரி, ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு, பார்க்கணும். நிறைய டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்மே அந்த மாதிரி வந்துருச்சு. டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்க பார்த்து எல்லாம் கேட்டுடுவோம். ஸோ அதை டாக்டருக்கு கரெக்டாக சொல்லிடுவோம். இப்போ நர்சஸ் ஆக்சுவலாக ஒரு அட்வொகேட் தான், பேஷண்ட்டுக்கான அட்வொகேட் தான். நீங்க சொன்ன மாதிரி இப்போ அட்மிட் ஆகிருக்கும் போது அது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஓபியில் வரும்போது ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் மோரோவர் வர பேஷண்ட்ஸுமே ஹரிபரியாக தான் வருவாங்க. வேகமாக பார்த்துட்டு போகணும். அவங்களுக்கும் ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறதையும் இப்போ யாரும் விரும்புறது கிடையாது. இதெல்லாம் ப்ராக்டிகல் சேலஞ்சஸ். 100 டோக்கன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க காலையில இருந்து எவ்வளவு நேரம் அங்க இருக்க முடியும், உட்கார முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு தனி வார்டு, தனி மருத்துவர்கள் எல்லாம், ஜீரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் எல்லா ஆஸ்பத்திரியிலும் இருக்கிறது இல்ல. இருந்தாலும் நேரம் ஒதுக்குறதுல பிரச்சனை இருக்கு. ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ். பட் கண்டிப்பாக எல்லாருமா சேர்ந்து இதற்கான வழிமுறைகள் கண்டுபிடிச்சிட்டே வரோம். எப்படி வந்து பேஷண்ட்டு வரவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவங்கள ட்ரீட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத மெயினாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அது எல்லாருமே அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது போக நாங்கள் வந்து கம்யூனிட்டி சர்வீஸும் பண்ணுறோம். டோர் டு டோர் விசிட் கூட நாங்கள் போவோம் எங்கள் கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட். அந்த டைமில் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே எங்களால் பேசிக்க முடியும். வீட்டிலேயே நேரடியாக போயிட்டு அவங்கள பார்த்து அவங்களுக்கு தேவையான வழிமுறைகளெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஸோ எல்லா நர்சிங் காலேஜ்லேயுமே இந்த கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க டோர் டு டோர் போய் எல்லாமே பண்ணுவாங்க. நன்றிங்கம்மா. ஒரே ஒரு கேள்வி. நீங்க இந்த வீக்லி பிளானிங் மெடிசின் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி பாக்ஸ், ஆமாங்க. இதுல அந்த ஸ்டிப்பை விட்டு டேப்லெட்டை தனியா எடுத்து போடலாமா? அதனால கெடுதலா நல்லதா? சார் ஒரு நாளைக்கெல்லாம் போட்டுக்கலாங்க, தப்பில்லை. ஏன்னா அந்த பாக்ஸ் ஒரு வந்து நாளைக்கு க்ளீன் ஒரு பாக்ஸ் தான், வீக்குக்கு போட்டுக்கலாம். பிளான் பண்றோம். 1 வீக்குக்கு நீங்க 1 வீக் போட்டீங்கன்னா மெடிசனை வந்து ரேப்பரோடய கட் பண்ணி போட்டுக்கலாம். சாப்பிடும்போது அதை எடுத்து அதுல சாப்பிட்டுக்கலாம். ஸ்பேஸ் இல்லைங்க, சின்னதா இருக்கு பாருங்க. அப்போ நீங்க பெருசா இருக்கிற மாதிரி வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா 1 வீக் அளவுக்கு நீங்க ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா சில மெடிசன்ஸ் அதோட வீரியம் எல்லாம் மாறி போயிடும். அந்த அளவுக்கு வைக்க முடியாது. நீங்க ரேப்பரோட தான் கட் பண்ணி வைக்கணுங்க. ஓகே, தேங்க்யூ.
நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நல்ல கருத்தா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். அடுத்தது கேளுங்க. அது போய் அவர் ரொம்ப வேலிடான கேளுங்க. அந்த சின்னதா இருக்குதுன்னு சொல்றாரு. பெரிய பாக்ஸ் தான் வாங்கிக்கணும் நம்ம. வேற யாரும் சொல்லுங்க. சண்முகம் சார் ஏதாவது கேளுங்க. ராமானுஜம் கேளுங்க. ஏதாவது ஒரு இவ்வளவு நேரம் அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஏதாவது டவுட் கேளுங்க. ஏதாவது. ஜம்நாதன் சார் கேட்பாரு. இல்ல சார், அவங்கள்ட்ட நான் கேட்கற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்க எதுவுமே டவுட்டா எதுவுமே சொல்லல, எல்லாமே கிளியரா சொல்லிட்டாங்க. இதுதான் கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது சமாச்சாரம், நர்சிங்ல இருக்கிற ரோலை ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாங்க. எஸ், these are all the roles of the nurses. ஆனா ஒரே ஒரு சமாச்சாரம், நர்சஸ் என்ன பண்றாங்கன்னா, நம்ம சில சமயத்துல டாக்டரோட மூட பார்த்துட்டு எல்லா சமயத்தையும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் ஒரே சமயத்தை சொல்ல வேண்டாம், அடுத்த சொல்லலாம்னு கொஞ்சம் நினைப்பாங்க. அது சில சமயத்துல நல்லதா போய் முடியுது. அது ஒண்ணுதான் ஒரே ப்ராப்ளம். பட் என்ன பண்றது, நாங்க வந்து எப்போ வரோம், அவங்க எப்பவுமே இருக்கிறோம். வரதான் வரும். நீங்க அட்வொகேட் சொன்னீங்களா, அந்த பாயிண்ட் தான். பட் நாகராஜன் எல்லா பாயிண்ட்டும் கரெக்டா சொல்லிட்டீங்க. எல்லா ஏதாவது ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதான் 4 பிரிச்சு எல்லா பாயிண்ட்டுமே ரியல்மி நர்சோன்னு வருதுல்ல. ஆமா, அது ஜே நாகராஜன் போட சொல்லுங்க. ஜே நாகராஜன் போட்டுருக்கேன் சார். ஜே நாகராஜன், ஜே ஆமா போட்டுறேன். நீங்க அப்புறம் எனக்கு போன் பண்ணுங்க. அது எப்பவுமே பர்மனண்டா எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். அது மாதிரி நீங்க இதுல தொடர்பு இருந்தா கேளுங்க. வேற யாராவது ரொம்ப கரெக்டா சீனியர் நாராயணன் சார் கேட்ட மாதிரி அது மாதிரி ராமலிங்கம் பேசுங்க. ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஆன் பண்ணி ஆன் பண்ணுங்க. யார் பேசுறாங்க சார்? ராமானுஜம் சார். ராமானுஜன் சார். சார் ஓகே. இப்ப மணி இப்ப 4:05 ஆச்சு. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா 1-2 கேள்வி கேளுங்க. வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா சரி, அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். சங்கரா சார், நீங்க வைண்ட் அப் பண்ணிடுறீங்களா? என்ன பண்ணிட்டீங்க? அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டாக்டர் ஜெயதீபா அவர்களுக்கு, கலந்து கொண்ட மூத்தோர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. திரு ஜானகிராமன் அவர்கள் ஏற்கனவே நிறைய இதுல ஈடுபாடு கொண்டு சிறப்பாக முன்னிலை வகிக்கிறார். தொடர்ந்து அடுத்த 15 நாட்கள் கழித்து இதே போன்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும்படி நிமான்ஸ் ஜீரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் மற்றும் மருத்துவ பல்கலைக்கழகம், மருத்துவர்கள், செவிலியர்கள், டெக்னிக்கல் ஸ்டாஃப் அனைவருக்கும் வேண்டுகோள் வைத்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ மேடம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜானகிராம் சார். சார் நீங்க ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களுடைய நல்லா தூங்கிட்டு இருந்ததா ஒரு நல்லா எழுப்பி விட்டீங்க. இந்த இது வந்து இந்த ஆக்சுவலா எப்படி இருந்ததுன்னா சார், நிறைய பேருக்கு இதெல்லாம் பங்குபடணும்னு ஆசைதான். பட் இருந்தாலும் நிறைய காரணங்களை முன்னிட்டு சரியா வரல. இப்ப வந்து கொஞ்சம் நல்லா எழுப்பி விட்டீங்க. அதை எப்படி கொண்டு போக ஃபர்தரா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் உங்களை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நன்றிக்குரிய கடமைப்பட்டவங்களா இருக்கணும் சார். ஏன்னா இந்த மாதிரி நடக்கணும்னு நினைச்சுதான் சார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. சோ இன்றைக்கு வந்து டாக்டர் ஜெயதீபா அவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தை எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத செவிலியர்கள் பார்வையில மிகவும் அழகாக எல்லா விதமான ஏரியாக்களையும் கவர் பண்ணி சொன்னாங்க. நாம் வந்து ஒவ்வொரு அமர்விலையும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை நம்ம கலந்துரையாடிட்டு இருக்கோம். இது மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற 5ஆம் தேதி நாங்கள் கோர் கமிட்டி மீட்டிங் வச்சிருக்கோம். அதுலேயும் நம்ம கலந்துரையாடி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அது கூட சேர்ந்து மாணவர்களை நம்ம எப்படி தயார்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம திட்டமிடல் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ உங்களோட
அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை. ஸோ நாங்களும் உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறோம், வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள்ட்ட இருந்து நம்ம எல்லாருமே கத்துக்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. we can conclude. யார் இப்ப இவங்க ஹோஸ்ட் யாரும் தெரியல. ஹோஸ்ட் யார்? ஹலோ சார், மீட்டிங் கன்க்ளூட் பண்ணலாம் சார்.